அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபத்தின் 3ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபை என்பது தகுதியில்லாத ஒருவரை தகுதி உள்ளவராக எண்ணி உதவுதல். மேலும் ஒருவருக்கு உதவி செய்வதற்காக தன் நிலையை விட்டு இறங்கி இரக்கம் பாராட்டுதலையும் குறிக்கும். கிருபை என்பது பெரிய அதிகாரத்தில் அல்லது அந்தஸ்தில் அல்லது பதவியில் உள்ளவரால் அவருக்கு கீழ்நிலையில் உள்ளவருக்கு கொடுக்கப்படுவதாகும். அவ்வாறே தேவன் பாவத்தை பாராத சுத்தக்கண்ணர் என்ற நிலையிலிருந்து இறங்கி பாவிகளாகிய நம்மால் அவர் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்க வேண்டியதாயிற்று. அவ்வாறே அவர் இறங்கி 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி அவர் அன்பின் ஊற்றாய் இருப்பதால் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்பதற்கேற்ப நமக்கு இறங்கி உதவுகிறார். அவருடைய அன்பு மட்டும் இராவிட்டால் நாம் நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டத்தை நிறைவு செய்வது என்பது கனவில் கூட நினைத்து பார்க்க இயலாத ஒன்றாகும். அன்பு இரக்கம் என்பது தெய்வீக குணலட்சணமாய் இருப்பதால் நாமும் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரிக்க வேண்டும். தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யவும் வேண்டும். இதுவே அவர் நமக்கு செய்த நன்மைக்கு நாம் செலுத்தும் ஸ்தோத்திர பலி. கிருபையும் சமாதானமும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையவை. சமாதானம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதில் உள்ளான இளைப்பாறுதல். ஒவ்வொரு முறையும் நாம் பாவம் செய்து சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் போது தேவன் தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து காயம் கட்டுவதால் தான் நாம் சிக்கலில் இருந்து விடுபட்டு உள்ளான இளைப்பாறுதலை அடைகிறோம். அதுபோல நாமும் நம்மிடம் பழகும் சகோதரருக்கு நம் சொல் செயல் நடத்தையால் காயம் ஏற்படுத்திவிடக்கூடாது. ஒருவருக்கு இடரல் உண்டாக்காதபடி ஜாக்கிரதையுடனும் விழிப்புடனும் நடந்து கொள்ள வேண்டும். சகோதரர் செய்த தவறுகளை எண்ணி பார்க்காமல் அவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நாம் அவருக்கு உதவி செய்வது மிக முக்கியமான ஒரு தெய்வீக பண்பாகும்.